மேலான கொழுந்தாக விளங்குகின்றவள். ஆயர் குலத்திலே எந்த பெண்ணுக்கு வாட்டம் வரும் என்றாலும் இவள் வாடிப்போவதாலே இவள் கொழுந்து. ஆயர் குலத்து பெண்களெல்லாம் கொடியானால் இவள் கொழுந்து. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொன்னவர்கள் குலவிளக்கே என்று விழித்தார்கள். கொம்பன்னார்க்கு எல்லாம் என்பதை உரை சொல்லுகிற போது ராமருடைய தாயார் அவர்களை விடவும் இவள் மேலே புண்ணியம் செய்தவள். தேவகி என்ற கண்ணனை பெற்றெடுத்தாளே அவளை விடவும் இவள் புண்ணியம் செய்தவள். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பெண்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரையும் விட பெறாத பெருமை பெற்றவள். அவளே பேசுகிறாள், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பெறாத பேறு பெற்றவள் யசோதை என்பதை இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவகி சொல்லுகிற போது சொல்கிறாள், திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தேவனங்கை யசோதை பெற்றாளே, இந்த பேரெல்லாம் அவள் பெற்றாளே என்று புலம்புகிறாள். எனவே நந்தகோபரை எப்படி அழைத்தார்கள்? எம்பெருமான் என்று அழைத்தார்கள். எனவே இவளை எம்பெருமாட்டி என்று அழைத்தார்கள். ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். சிரமப்பட்டு பல பேர் படித்து MBBS பட்டம் பெற்று டாக்டர் என்ற பட்டம் வாங்குவார்கள். முறைப்பெண் என்ற முறையிலே பள்ளிக்கூடத்தை மிதிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு துணைவியாக்கி கொள்வார்கள். ஒரு வேடிக்கை சொல்வார்கள், டாக்டர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய மனைவி வருகிற போது டாக்டர் அம்மா வருகிறார் என்று பேசுவார்கள். அந்த அம்மா டாக்டர் அம்மா அல்ல, டாக்டருடைய மனைவி. எனவே டாக்டர் அம்மா ஆகிவிடுகிறாள். நந்தகோபன் எம்பெருமான், எனவே இவள் எம்பெருமாட்டி, எல்லோருக்கும் மேலானவள். அது மட்டுமல்ல, கண்ணனை கண்களில் வைத்து வளர்த்தமையினால் இவள் உண்மையிலேயே பெருமாட்டி. ஒரு அம்மாவுக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று பல பேர் யோசிப்பார்கள். மந்திரங்கள் போலே என்று எழுதினார்கள். மந்திரங்கள் எப்படி தங்கள் கர்ப்பத்தில் பகவானை சுமக்கின்றனவோ, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளும் கர்ப்பமாக யார் இருக்கிறான்? பகவான் இருக்கிறார். மந்திரங்களுக்குள்ளே அவற்றின் கர்ப்பத்தில் எப்படி பகவான் தங்கி இருக்கிறானோ, அப்படி மாதாவின் கர்ப்பத்தில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற காரணத்தினாலே மந்திரங்களைப் போல மாதா மகிமையுடையவள் என்று எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, மந்திரங்கள் இறைவனை பிடித்து வைத்திருப்பது போல கண்ணனை தன்னுடைய பிடியிலேயே வைத்திருக்கிறவள். ஆகையினாலே இவள் ஏற்றம் மிக்கவள். குலவிளக்கு, குலத்துக்கே விளக்காக விளங்குகிறவள். ஆயர் குலத்து அணிவிளக்கை வளர்த்தமையினாலே இவள் குலத்திற்கே குலவிளக்காக விளங்குகின்றவள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே. இப்போது அம்பரம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த உம்பரு கோமான் என்ன செய்கிறார்? பாதங்களை மேலே கொண்டு போகிறார். வாமன அவதாரத்தில் இருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அப்போது அவருடைய பாதங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒன்மதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் மேலித்தெழுந்து தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகை இடை புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்பட்டு நின்ற எந்தை மலர் புனையும் திருவடியே. இந்த அண்ட சராசரமெல்லாம் இணைந்து நிலவு சூரியன் அத்தனையும் கடந்து நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போகிற அந்த அற்புதத்தை திருநெடுந்தாண்டகத்திலே பாடி காட்டுகிறார் ஆழ்வார் பெருமகனார். அப்படிப்பட்ட வாமன அவதாரத்தை பல இடங்களில் ஆண்டாள் கொண்டாடி இருக்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தால் இவர் கால்பட்ட நேரம் விளங்கிற்று என்று மருமகளை கொண்டாடுவார்கள். அதுபோல் பலதேவன் வந்த யோகம், அதன் காரணமாக கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்கிறார். எனவே அவருடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய, யசோதையினுடைய, கண்ணபிரானுடைய, பலராமனுடைய சிறப்புகளை இந்த பாடலில் பேசுகிறார்கள். தத்துவார்த்தமாக சொல்லுகிறவர்கள் நந்தகோபர் என்பது ஆச்சாரியனையும், யசோதை என்பது திருமந்திரத்தையும், கண்ணபிரான் என்பது திருமந்திரத்தின் அர்த்தத்தையும், பலராமன் என்பது மந்திரார்த்த சாரத்தையும் குறித்தது என்று கொண்டாடுவார்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய்
பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்துக் கொண்டிருக்கும் முனிவர்களும், இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலுங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உம்மை சிறப்பு உம்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு, அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே விழிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது, மக்கள் வரலாம் என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரரவம் கேட்டிலையோ. பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே, உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு
அதற்கு என்ன பெருமை என்றால் ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அறியாமை, இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ, இருட்டே போ, இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன், இறைவன், பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள். எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்திலே அமுது உண்ணாமல் பேயிடத்திலே போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பீச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி. முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமர் வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பகலாதனுடைய சரித்திரத்தை பாட வந்த இடத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூல விதை உண்டு, அந்த விதை இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்ற தியானம் செய்து கொண்டு மனத்தால் வணங்குகிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் முனிவர்கள். சரீரம் மனம் எல்லாவற்றையும் கொண்டு கிரியைகள் மூலமாக செய்கிறவர்கள் யோகிகள். எப்படி எழுந்திருக்கிறார்கள்? மெல்ல எழுந்து. ஒரே எழுதினார்கள், கர்ப்பிணி பெண் குழந்தைக்கும் நோகாமல் தனக்கும் நோகாமல் எப்படி மெல்ல எழுவாளும்.
அதாவது உள்ளத்திலே இருக்கிற பெருமாளுடைய தலைப்பூ ஆடாது, தலைப்புனா தலையில் வைத்திருக்கிற பூ கூட அசையாதபடி அப்படி எழுவார்களாம் அவனுடைய அடியார்கள். ஹரி என்ற வாசகத்தோடு எழுகிறார்கள். ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், உன் உள்ளத்தில் புகுந்து குளிர்ச்சியினை உண்டாக்கட்டும் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. 14ஆம் பாட்டு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் தெருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நேற்று முன்னதாக எழுந்து எங்களையெல்லாம் எழுப்புவதாக வாய்கிழியச் சொன்ன பெண்ணே, அதையெல்லாம் மறந்துவிட்டு உறங்குகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? பேச்சு மட்டும் பிரமாதமாக இருக்கிறதே. உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள சிறுகுளத்தில் செங்கழுநீர் மலர்கள் பூக்கத் தொடங்கிவிட்டன. ஆம்பல் மலர்கள் வாய்மூடிக் கொள்கின்றன. செங்கற்பொடியாலே காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் தூய்மையான வெள்ள பற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோயில்களின் வழிபாட்டிற்காக செல்லுகிறார்கள். விடிந்து விட்டது என்பது இப்போதாவது உனக்கு தெரிகிறதா? சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய நீண்ட கரங்களை உடைய, தாமரை போன்ற கண்களுடைய திருமாலை பாடுவதற்கு எங்கள் குழுவில் நீயும் வந்து சேர்ந்து கொள் வா என்று அழைக்கிறார்கள். இதில் எழுப்பப்படுகிற பெண் 3 விடிகள் உடையவள். அவளை 3 வார்த்தைகளாலே அழைக்கிறார்கள். நங்காய், நாணாதாய், நாவுடையாய், எல்லாமே ஒரு மோனை. நங்காய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பூரணமானவள் என்று, முழுமையானவள் என்று பொருள். தமிழிலே நம்பி என்ற சொல் பூரணரை குறிக்கும். அதுபோல் நங்கை என்ற சொல் பூரணமான தன்மையுடைய பெண்ணை குறிக்கும். நீ நங்கை நல்லாள். உங்களை எழுப்புகிறேன் என்றதால் நாவுடையாய், நல்ல நீளமா பேசுகிறாய். ஆனால் எழுப்பாமல் உறங்குவதால் நீ வெட்கங்கெட்டவள், நாணாதாய். நாவுடையாய், நல்ல பேச்சு மட்டும் பேச தெரிந்து வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன வண்ணம் செய்வது ரொம்ப கஷ்டம். நான் நாளைக்கு உங்களை வந்து எழுப்புகிறேன் என்று நேற்று சொன்னவள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறாள் என்றால் என்ன பொருள்? அதாவது மனிதர்கள் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள், எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிடும், எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுவார்கள், நிறைவேற்றுவதற்கு கஷ்டப்படுவார்கள். இந்த தமஸ் என்கிற தமோ குணம் இருப்பதாலே மனிதர்கள் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எல்லார்ட்டையும் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்ற முடியாதபடி அவர்களுக்கு ஆகிவிடும். இப்படி சொன்ன உடனே அந்த பெண் உள்ள இருக்கிறவள் பொழுது விடிந்தது என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்பாள் அல்லவா? இவர்கள் கொஞ்சம் கோபமாக பேசுகிறார்கள். போ, வீட்டு தோட்டத்தில் போய் பார். பேசுகிற போது தோழிகள் உங்க வீடு அப்படின்னு பிரிச்சாலே கோபமாக இருக்கிறார்கள்னு பொருள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், போய் பாரு, உங்க வீட்டு தோட்டம், அதுல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் பாரு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நீங்க பழைய வாழ்க்கை இருக்கு பாருங்கள், வீடுலேயே ஒரு சின்ன குளம் இருக்கும், பின்பக்கம் போனா பின்னால் அந்த தோட்ட வெளியில ஒரு சின்ன குளம் இருக்கும், அதுல பூக்கள் பூத்து இருக்கும், மீன்கள் விளையாடி கொண்டு இருக்கும். இன்னைக்கும் கேரளாவில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு, வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு. எதற்காக சொல்ல வரேன்? இயற்கையோடு இயைந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அந்த இயற்கை வளமிக்க வாழ்வையெல்லாம் இழந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் உண்டு, ஒவ்வொரு வீட்லையும் பெரிய கிணறு இருக்கும், தோட்டம் இருக்கும், தனி வீடாகத்தான் இருப்பாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க வீட்டு தோட்டத்தில் போய் பாரு. நான் என்ன ஊருக்கெல்லாம் உன்னை வெளிப்படையா போய் பார்க்க சொல்லுகிறேன்னா, நீ உங்க வீட்டிலே போய் பாரு. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். அப்படி குளத்துல தண்ணீர் தேங்கி இருந்தா அங்க எல்லா செடி கொடிகளும் செழிப்பா இருக்கும். தண்ணீர் விடுவதை விட ஒரு குளம் மாதிரி தண்ணீர் தேங்கி இருந்து அதை சுற்றி செடிகள் இருந்தால் நல்ல வளமாக இருக்கும். அதில் செங்கழு நீர் பூக்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் வாய் நெகிழ்ந்து அவை மெல்ல அப்படி மலர தொடங்கி விட்டன. மலருதல், நெகிழ்தல், இழகுதல், தளருதல், இறங்குதல், எத்தனை அழகு இருக்கு. மலர் அப்படியே மெல்ல அப்படி நெகிழ்ந்து கொண்டே வரும். ஆம்பல் மலர் இருக்கிறது, அது என்னன்னா சூரிய உதயம் ஆன உடனே அப்படியே மெல்ல கூம்ப தொடங்கிவிடும். அது இருளிலே மலரும், பகலிலே மூடிக்கொள்ளும். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான்.
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அதாவது காவியுடை தரித்த துறவிகள். அவர்கள் துணியை எப்படி காவியாக்குவார்கள்னா, செம்மண் கட்டி இருக்கு இல்லையா, செங்கல் நல்ல கல் மாதிரி, அந்த செம்மண் கட்டி எடுத்து பொடிச்சு அதை தண்ணீரில் கரைத்து அதில் வெள்ளை துணியை முக்கி தான் காவியாக அதை மாற்றுவார்கள். கூரைனா துணின்னு அர்த்தம். பொடியினால் தயாரிக்கப்பட்டது செங்கல் பொடி, சிவந்த செம்மண் கட்டி பொடியினாலே காவி. பழைய காலத்திலையும் பொங்கலுக்கு முன்பு எல்லார் வீட்லையும் காவியும் வெள்ளையும் அடிப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. காவி மண் அதை சுற்றி வீட்டில் அடித்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இதில் என்ன ஒரு குறிப்பு இருக்குன்னா, அந்த துறவிகளுக்கு பல் விளவிலேன்னு இருக்குன்னு. எதுக்காக இதை சொல்லணும்? பழைய மரபு எப்படின்னு கேட்டால், சமண துறவிகள் பல் விளக்க மாட்டார்கள். அவர்களுடைய பல் அமைப்பு வேறையா இருக்கும். சைவ வைணவ சன்னியாசிகள் பல் விளக்குவார்கள். அதனால வெண்பல் தவத்தவர், மைல்டு, அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சட்டிலா அப்படி சொல்லி கொண்டு போகிற ஒரு அழகு. இதை விட உடல் கூறு பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அதில் ஒரு குறிப்பு இருக்கு. மனிதகுல வரலாற்றிலேயே மனிதர்களை ரெண்டா பிரிக்கிறார்கள், வெள்ளைப்பல் வகையரா மஞ்சள் பகல் வகையரா அப்படின்னு. வேதத்தில் ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா, எங்கள் பல் மஞ்சள் நிறம் அடையாதபடி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதா ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா. எனவே வெள்ளைப்பல்லுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சைவ வைணவ சன்னியாசிகள்னு சொல்லணும், ரொம்ப வலிந்து சில பேர் வைணவ சன்னியாசிகள் மட்டுமே என்று சொல்வார்கள். தங்கள் திருக்கோயிலுங்கிற வார்த்தை தான் நமக்கு அதை நல்ல பிரித்து கொடுக்கும். அவங்கவுங்க கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு போறாங்க. தங்கள் திருக்கோயில், தங்களுடைய கோயில். சங்கிடுவான்னு சொன்னா சாவி போட்டு திறக்கணும், அதுக்கு சங்குன்னு பேர். சாவிக்கு சங்குன்னு பேர். இன்னொரு பொருள் கோயில் திறக்கிற போது சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு, மங்கள பொருளாக சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், கோயிலை திறப்பதற்காக போய்விட்டார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னியம்மா, ஆனால் இப்போ வெட்கம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே. அப்போ நானாதாய் நாவுடையாய், இந்த நாவுடையாய்ங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் சொல்வது? அதாவது நாவினுடைய பயனே என்ன என்பதை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்னார். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே. வடவரையை மத்தாக்கின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல்ல பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே, நாராயணா என்னாத நா என்ன நாவே. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுகிறார், நாவினுடைய பயனே நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவது என்று. அப்படி எங்களை எழுப்புறேன்னு பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கொடுக்கல, நீ கடவுள் திருநாமம் சொல்லுவதற்கு தான் உனக்கு நாக்கு கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டாத இடத்தில் பயன்படுத்திய குற்றமும், பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தாத குற்றமுமாய் இரண்டு குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறாயே, நியாயமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். நம்ம எப்படிப்பட்ட சங்கு கையில் ஏந்தி இருக்கிறான், அதெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்திலேருந்தே சொல்லுகிறானே, பகைவன் சங்காழியும் பால்வெண் சக்கரமும் தகைபெரு தாமரை கையில் ஏந்தி அப்படின்னு சங்கு சக்கரம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். தடம் தோள்னா வலிமையான, கையில் புஜ பராக்கிரமம், அவனுக்கு தோள்கள் அவ்வளோ வலிமையான தோள். அப்படிப்பட்டவன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய கண்ணழகளை ஈடுபட வேண்டாமா? தாமரை போன்ற கண்கள் உடையவன் அல்லவா பங்கைய கண்ணன், தாமரையை ஒத்த கண்களை உடையவன். பெருமாளுக்கு தாமரை கண்ணன் பல காரணத்தினால பேர். தாமரை போல் சிவந்தது, அந்த யோகத்துயில் இருக்கும்போது தாம் அரைக்கண்ணன், பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்கக்கூடிய தாம் அரைக்கண்ணோடு விளங்குகின்றவன். பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பானாழ்வார் அந்த பெருமாளுடைய திருக்கோலத்தை அனுபவிக்கிற போது, கரியவாகி புடைபயர்ந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள். அடாடாடா, அந்த கண்ணழகில் மயங்கி போய் பேசுகிறார். கரியவாகி புடை பெயர், இந்த கண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வர்ணனை பாருங்க. புடை பெயர் நல்ல அப்படி முட்டை கண் நல்ல மேலே நிற்கிறது. கரியவாகி புடை பெயர்ந்து மெளிர்ந்து, அந்த கண்ணிலேயே ஒரு ஒளி இருக்கணும், அப்படியே அதுலேருந்து ஒரு விதமான வெளிச்சம் புறப்படணும். செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள், அடேப்பா நீளமான கண்ணாவும் இருக்கணும். அவ்வளவு கண்ணழகு உடையவன் எம்பெருமான். பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். நம்முடைய கண்ணின் பயன் அந்த கண்ணை கண்டு மகிழ்வது, நாவின் பயன் அவன் புகழ் பேசுவது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி தூக்கத்தில் என்ன சுகம் என்று படுத்திருக்கிறாய், எழுந்திரம்மா எழுந்திரு என்று எழுப்புவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. 16ஆம் பாட்டு
நாயகனை எழுப்பும் நடுநாயகமான பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னரே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்கின்றவரே, கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே, அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறார். அதனை பெறுவதற்கு என்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உன் வாயினால் மறுத்துச் சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தி இருக்கின்ற கதவை உன் கைகளால் திறந்து வழிபட வேண்டும். பொதுவாக முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. பெரிய பதவியில் இருப்பவர்களை நெருங்க வேண்டுமென்றால் அவர்களது அணுக்கத் தொண்டர்களை முதலில் நெருங்கி அவர்கள் மூலம் நெருங்குவதே நல்லது என்கிற அபிப்பிராயத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனிடத்தில் வேண்டுகிறார்கள் இந்த பிள்ளைகள். பொதுவாக நாயகனாய் என்பது கண்ணனுக்கு மட்டுமே பொருந்துகிற பதம் என்றாலும் கண்ணனுடைய தகப்பனார் என்பதனாலே இவருக்கும் அந்த மரியாதை பொருந்திற்று. அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று நேரடியாக நாம் போகலாம் என்றாலும் நந்தகோபனிடத்தில் கண்ணபெருமான் கோல்கீழ்கன்றாய் அடங்கி இருக்கின்றவன். அவனை அதட்டி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே, உலகநாயகனை அடக்கி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே இவனும் நாயகன். ராமாயணத்திலே சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் ராமர் திரும்பி வருகிற காலத்தில் அயோத்தியை கைகாட்டி, இதோ என் தகப்பனாருடைய ராஜதானி என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. தன்னுடைய நாடு என்பதை காட்டிலும் தன்னுடைய தகப்பனாருடைய நாடு என்று சொல்வதிலே ராமபிரான் எப்படி உகக்கிறானோ அப்படி கண்ணனும் தன்னுடைய தகப்பனாகிய நந்தகோபனை கொண்டாடினால் உகப்பான் என்பதற்காக நந்தகோபனை கொண்டாடுகிறார்கள். கோயிலுக்குள் போகிற போது கூட ஜெய விஜயர்கள், க்ஷேத்திர பாலர்கள் இவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு செல்வதாகத்தான் மரபு. இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை கவனிக்க வேண்டும். நீராட நீராட என்று பெண்களை எழுப்பியவர்கள் நீராடுவதற்கு யமுனைக்கோ பொய்கைக்கோ போகவில்லை. நேராக நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நந்தகோபருடைய திருமகனோடு நிகழ்த்துகிற அந்த சம்பாதம்தான் உண்மையான நீராட்டு. இப்போது கோயில் காப்பானே என்பதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். திருமாளிகையை காவல் செய்து கொண்டிருப்பவனே என்பது வெளிப்படையான பொருள். ஆனால் மரபு கருதி ததீயரை முன்னிட்டே பகவானை பற்ற வேண்டும் என்று அவன் காலில் விழுகிறார்கள் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவனுக்கு உரிய அணுக்கத் தொண்டர்களை நாம் மதித்தால் மட்டுமே ஆண்டவன் பிரீத்தி அடைகிறார். எனவே அவனுடைய காலிலும் விழுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவனுடைய மாளிகையிலே தோரண கொடி நாட்டப்பட்டிருக்கிறது, அடையாளம். அது எந்நேரத்தில் வந்தாலும் இது நந்தகோபன் திருமாளிகை என்று தெரிவதற்கு ஏற்ப தோரணமும் கொடிவாயிலும் அங்கே துலங்குகிறது. கொடித்தோன்றும் வாயில் காப்பானே. கோயில் காப்பான் என்பவன் வெளிப்புறத்தினுடைய திருமாளிகையின் காவலில் இருக்கிறவன். அடுத்த மதில் வாசலில் காவலுக்கு இருக்கிறவன் வாயில் காப்பான். அவனிடத்திலும் இவர்கள் வேண்டுகிறார்கள். இதை ஒரு கற்பனையான உரையாடலாக உரை சொல்லுகிறவர்கள் பேசுவது வழக்கம். நாங்கள் காவல்காரர்கள், எங்கள் கண்ணனுக்கு யாராலே என்ன நலிவு வரும் என்று தெரியாது, அதனால் யாரையும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தயக்கம், பயம், அகாலம் காரணமாக துயில் எழுப்பவும் கூடாது என்ற எண்ணத்தினாலே அவர்கள் மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கெல்லாம் பதில் சொல்வது போல இந்த பெண்கள் பேசுவது போல உரையாடலாக உரை காண்பது என்பது வழக்கம். விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பவில்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று
திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடவில்லையா? அது மட்டுமல்ல, ஆழ்வாரும் பாடுகிற போது அரவணை ஆயரேரே அம்மமுன்ன துயில் எழாயே, சாப்பிடவாப்பா அரவணை ஆயர் ஏரே